சண்டே ஸ்பெஷல் காளான் கிரேவி. வேறு என்ன செய்கிறதுங்க சண்டேவில்? காளான் பிரியாணி, காளான் வாங்கிட்டு வந்து அது மேல் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நிறைய உரித்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினோன்னு ஒரு பச்சை மிளகா முழுசாக 2ஆக உடச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு 4 தக்காளி நெய்ஸாக அரைச்சி அதிலே கொத்தமல்லி தழை போட்டு எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனு சீரகத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே உப்பு போட்டு அப்படியே தண்ணி ஊற்றவே கூடாது பாருங்கள். காளான்லேயே தண்ணி விடுது, நல்லா வெந்துட்டுருக்குது. அப்படியே வச்சு சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு அருமையாக இருக்கும். இப்போ சாதம், ரசம் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி. வாங்க சூப்பராக காளான் கிரேவி சாப்பிட்லாம்.